வெல்லட்டும். இடதுசாரி கட்சிகளும் விசிக கட்சியும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம், விலை உயர்வு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 சிறகட்டும். விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஹோட்டல்கள் வந்து பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில ஒரு நாள் கடையை திறந்தாங்கன்னு சொன்னா அடுத்த 3 நாள் வந்து கேஸ் இல்ல தெரிவிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய மோடி காலத்துக்கு பதிலாக நீங்க பழையபடி நீங்க விரைவுக்கு சென்றவர்கள் விரைகாடுப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்று மறைமுகமாக இன்றைக்கு சொல்லிக் கொள்கிற காரியத்தை இன்றைக்கு மோடி சர்க்கார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கு தமிழக தேர்தலிலே இன்றைக்கு பிஜேபி என்பது துணை தெரியப்பட்டது. இன்றைக்கு மாநிலங்களே ஒரு கெடுவை விதித்திருக்கிறார்கள். இப்படி மாநிலங்களை வஞ்சிக்கிற காரியத்தை இன்றைக்கு மோடி சர்க்கார் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் அதை எடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம். மதசார்பற்ற கூட்டணி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பயனாக இன்றைக்கு தமிழகத்திலே பிஜேபி என்பது துடை தெரியப்பட்டுள்ளது. அவர்கள் அதிமுகவை கூட்டணிக்கு வைத்து நாம் வென்று விடலாம் என்று ஒரு நப்பாசையில் இருந்தார்கள். அத்தகைய ஆசையை இன்றைக்கு தமிழக மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் கூட அங்கேயும் வந்து தில்லுமுள்ளு செய்துதான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி இப்போதும் நாங்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன், இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக அந்த மாநிலத்துக்கு உதவி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆகட்டும் அல்லது அரசு ஆகட்டும் அல்லது அதனுடைய வகையாராக்களாகட்டும் இன்றைக்கு மேற்கு வங்கம் முழுவதும் இன்றைக்கு அட்டுழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இருக்கும் சிலிண்டர் விலை வந்து உயர்வுல தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே கேஸ் விலை அதிகரிக்கிறாங்க. அப்போ எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் மக்களுக்கு பயனுள்ள சட்டமே எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. பிஜேபி தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கிறது. அதுக்கு முன்னாலே நீங்க ஏத்திருக்கலாம்ல. இதே மாதிரி தான் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் மக்களுக்கு அதுல துன்புறுத்து தான் இருக்கு தவிர எந்த சட்டமும் பயன் இல்லை. இப்போ மத்திய அரசு ரயில்வேல வந்து 29,000 பணியாளர்களை நீக்கி வச்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு குறைச்சிட்டே வராங்க தவிர வேலை வாய்ப்பு வந்து மோடி வந்தா 2 கோடி பேர் தரேன்னு சொல்லி இன்னைக்கு 12வது ஆண்டு நடைபெற்று இருக்கு. 24 கோடி பேர் கொடுக்கணும், ஆனா கொடுக்கல. ஏதோ ஜாதி பேர்லயும் மதத்தின் பேர்ல அரசியல் பண்ணிட்டே வராங்க தவிர மக்களுக்கு பயனுள்ளதாக பிஜேபி எந்த சட்டமும் கொண்டு வரல, எந்த பயனும் மக்கள் அடையவில்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்போ ஜனங்களுக்கு இப்ப பாருங்க அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஈரான் பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனையில வந்து இப்போ கச்சா எண்ணெய் எங்கேயும் ஏத்தலன்னு சொல்றாங்க. இப்போ கேஸ் ஏத்துட்டாங்க, பெட்ரோல் டீசல் ஏத்து போறாங்க. இப்பதான் தேர்தல் முடிஞ்சிச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை வஞ்சிக்கக்கூடிய திட்டங்களும் சரி, எக்காரணத்திலையும் வந்து பெரிய முதலாளிகளுக்கும் இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி இருக்க தவிர சாதாரண ஜனங்களுக்கும் சாதாரண மக்கள் குடியிருக்கிற சாதாரண மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த பயனும் இல்லை சொல்லி என்னை பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி சொல்லி ஒரே மொழி. தோழர்களே, வியாபார நண்பர்களே, அனைவரும் நம்மை பார்த்து இன்றைய தினம் தேர்தல் முடிந்தவுடன் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று ஏளனம் கூட செய்யக்கூடும். ஆனால் இன்னும் சில காலங்கள் பொறுத்து பாருங்கள், சில நாட்கள் பொறுத்து பாருங்கள், விலைவாசி என்பது ராக்கெட் வேகத்திலே உயரும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். உயர்வை கண்டித்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டுள்ள அண்ணன் மாதையன் அவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு வாழும் அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய அறிவிப்பை ஏற்று அவருடைய இந்தியாவில் எந்த மூலை முடுக்கிலும் பொதுமக்கள் பாதிப்பு என்றால் உடனுக்குடனே தோழமை மார்க்சிஸ்ட் கட்சி ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், தோழமை கட்சி இடதுசாரிகளோட கைகோத்து மக்களுக்காக போராட்ட களத்தில் நீக்கும் அண்ணன் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலோடு இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் ஒசூர் மாநகரத்தில் இந்திய பேரரசை மோடி அரசு அமீர் அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்தின் சார்பில் கலந்து கொண்டுள்ள கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ராஜ்கோபால் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் மாரப்பா அவர்களே, கிருஷ்ணப்பா அவர்களே, போலப்பா அவர்களே, எனக்கு பின்னாடியே தோழர்களே, இந்த விலைவாசி சிலிண்டர் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் மாநில குழு உறுப்பினர்
தோழர் எம்.கே. மாதேன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இடதுசாரிகள் மற்றும் விசிகா தோழர்களுக்கும் என் முதற்கட்ட வணக்கம். தோழர்களே, இந்த பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபிக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், கலவரம். இந்து முஸ்லீம் எந்த நாட்டில் எந்த பிரிவாதிகளை தடுத்துலாம், சண்டையிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எண்ணமே. விலைவாசி உயர்ந்து சில ஹோட்டல்கள், சில சின்ன சின்ன தள்ளுவண்டிகள் எல்லாமே வியாபாரம் செய்யாத நிலைமை உண்டாக்கியிருக்கு. அதை விட்டுட்டு டூர் போகிறாரு நம்ம பிரதமர், ஃபோட்டோ எடுத்து கேமரா எடுத்துட்டு. வேலை கேட்டால் பக்கோடா விற்று போண்டா விற்று அதுவும் வேலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்னைக்கு அதுக்கு கூட நிலைமை இல்லை, அதுக்கு கூட வழி இல்லை. ஏன்னா சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்திருக்கு. கடந்த 2-3 மாதமாக ஈரானுடைய போரினால் விலை உயர்ந்திருக்கு. விலை உயரும். இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் பிரதமர். அங்கே விலை உயர்த்தினா இங்கே விலை உயர்த்தி இந்த பொதுமக்கள் கிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு பிரதமராக இருக்கணும்? இது உடனே இதை கண்டித்து இந்த விலைவாசியை உடனே சரி செய்யாவிட்டால் இடதுசாரிகளும் மற்றும் அனைத்து அமைப்புகளும் ஒன்று திரட்டி பல லட்சம் பேர் வீதியில் இறங்குவார்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி தலைவர். ஒன்றிய அரசை மோடி அரசு கண்டித்து விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, 30,000 பேரை பணி நீக்கம் செய்த மத்திய அரசை ஒன்றிய அரசு கண்டித்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் மாதன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பேர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மாயவன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் மாரப்பா அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலர் மூர்த்தி அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலர் ராஜகோபால் அவர்களுக்கும், மேற்கீடு ஒன்றிய செயலாளர் நாகராஜ் அவர்களுக்கும், லட்ச மக்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் இந்த கேஸ் சிலிண்டர் கிடைக்காதனால மூடிட்டாங்க. ஆனால் வெந்து புண்ணில வெயில் பாய்ச்சுவது போல் மத்திய அரசு உடனே மீண்டும் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்திருக்கிறது. உண்மையிலே கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு எத்தனையோ வசூலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் எல்லாம் மூட்டாங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஹோட்டல் விலை அதிகமா இருக்கு. இன்னைக்கு 10 ரூபாய் இருந்த இட்லி இன்னைக்கு 25 ரூபாய் 30 ரூபாய் அளவுக்கு ஆயிடுச்சு. சாதாரண மக்கள், விவசாயிகள், வணிக மக்கள் இப்படி யாருமே உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒன்றிய அரசு ஏதோ ஒரு போரை காரணம் காட்டி கேஸ் சிலிண்டர் உயர்த்துவது கண்டனத்துக்குரியது. இதை ஜனநாயக சக்திகளை நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகள் கட்சியும் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு தயவு செய்து நீங்கள் ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த நெருக்கடியில், இந்த கஷ்டத்திலே வணிக பெறும் மக்கள் கஷ்டப்படுகின்ற இந்த காலத்தில் நீங்கள் விலை உயர்வை உயர்த்தியது சரியில்லை. இது கண்டனத்துக்குரியது. முடிந்த அளவுக்கு கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ரயில்வே துறையில் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரயில்வே ஜங்ஷன் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். ஆனால் அந்த இந்தியாவில் 30,000 பேர் பணி நீக்கம் செய்திருப்பது ஏற்புடையதெல்லாம். அவர்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் சில மத்திய அரசு என்ன செய்யறாங்க, அவங்க பாட்டுக்கு கத்திட்டு போவாங்க, பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. புரட்சி என்பது, கிளர்ச்சி என்பது எங்கோ ஒரு இடத்துல உருவாகும். அது ஒட்டுமொத்த நாட்டையே கிளர்ச்சி செய்யும். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை சிலிண்டர் விலை உயர்த்தியதையும், வேலை வாய்ப்பை இழந்ததையும், தொழிலாளர்கள் இழப்பு செய்ததையும் நான் உண்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரி கட்சிகளும் விசிகா கட்சியும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், விலை உயர்வு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், 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 சிறகட்டும். இன்று தமிழகம் முழுவதும் மத்திய
கேஸ் விலை உயர்வை கண்டித்தும், அதேபோல் ரயில்வே துறையில் 29,000 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளே, ஓசூர் மாநகர நிர்வாகிகளே, வியாபார சங்க தொழிலாளர்களே, இளைஞர் பெண் மன்ற நிர்வாகிகளே மற்றும் கட்சி நிர்வாகிகளே, நமது தோழமை கட்சி சிபிஎம் தோழர்களே, நமது விசிக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளே, ஓசூர் மாநகர நிர்வாகிகளே, திரளாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.